ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக். தேர்ட் சாப்டர்ல இருந்து இன்னொரு சூப்பரான ஏஜ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். வேர்ட் ப்ராப்ளம்ஸ் பொறுத்த அளவுக்கு ஏஜ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் ரொம்பவே முக்கியமான கொஸ்டின்ஸ். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. இல்ல சார் நான் ட்ரை பண்றேன் அப்படின்றவங்க சேலஞ்சா எடுத்துட்டு வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கரெக்டா இல்லையான்னு சொல்லிட்டு வீடியோ ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கோங்க. கரெக்டா இருந்தது அப்படின்னா கமெண்ட்டை சொல்லுங்க. உங்களோட சஜஷன்ஸ் ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் தட். ஓகேவா? ஸோ லெட் ஸ்டார்ட் த கொஸ்டின். The present age of Regan's father is 3 years more than 3 times the age of Regan. சூப்பர் கொஸ்டின். ஸோ ரெண்டு பேரை பத்தி பேசுறாங்க. ஒன்னு வந்து ரிகான் அண்ட் இன்னொன்னு வந்து ரிகான்ஸ் ஃபாதர். ஸோ கொஸ்டின் வந்து ஃபார்ச்சுனேட்லி ஸ்டார்ட் ஆகுறதே நமக்கு ப்ரெசன்ட் தான் ஸ்டார்ட் ஆகுது, அதனால பிரச்சனை இல்லை. ஸோ ஐம் கோயிங் டு டேக் ப்ரெசன்ட் ஏஜஸ் ஆஃப் ஃபாதர் இஸ் எக்ஸ், ரிகான் வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். சில பேர் கேட்பீங்க சார் இதை நான் ஒய் அதை எக்ஸ் எடுத்துக்கலாமா சார்னா எட்ஸ் யுவர் விஷ், யூ கேன் டேக். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் நான் எழுதுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும், அதாவது இந்த ஃபுல் ஸ்டாப் வரைக்கும். த பிரசன்ட் ஏஜ் ஆஃப் ரிகான்ஸ் ஃபாதர் இஸ். அப்ப என்ன அர்த்தம்? ரிகான்ஸ் ஃபாதர் இஸ் வரைக்கும் ஒரு ஈக்குவேஷன், அதாவது ஈக்குவேஷன் எல்ஹெச்எஸ். அப்ப ரிகான்ஸ் ஃபாதர் எவ்வளோ? எக்ஸ் இஸ் 3 years more than 3 times. அப்ப 3 years more than 3 times ரிகான். புரியுதா? இல்ல நான் 3y plus 3 எழுதினாலும் கரெக்ட் தான். ஜஸ்ட் அந்த வேர்டிங்ஸ்ல இருக்குன்றதால ஐம் யூசிங் இட் as it is. So x is equals to 3 plus 3y னு எழுதுறேன். So I'm going to arrange them on one side. X minus 3y is equals to 3. Let this be your first equation. First equation டவுட் இருக்கு, அதாவது செக் பண்ணிக்கோங்க. யா, நெக்ஸ்ட் செகண்ட் படிங்க. 3 years hence. சார் இது என்ன சார் hence அப்படின்னு யோசிப்பீங்க. hence-னா ஆஃப்டர்னு அர்த்தம். அப்போ அதை எழுதிக்கோங்க. ஆஃப்டர் 3 years இது என்னவா மாறும்? After 3 years, x will turn into x plus 3, y also will turn into y plus 3. இது முக்கியம். நீங்க டைரக்டா வந்து x, y வச்சு எழுதக்கூடாது. வாட் எவர் ஐ எம் ரைட்டிங் ஆன் திஸ் ரைட் கார்னர், அதை பேஸ் பண்ணி தான் நீங்க எழுதணும். புரியுதா? ஸோ அப்போ எக்ஸ் ஒய்யை வச்சு ப்ரெசென்ட்ல எழுதிட்டேன். அப்போ 3 years கழிச்சு என்ன நடக்கும்? ரெண்டு பேருக்கே 3 வயசு வந்து அதிகமா இருக்கும். அப்போ அவங்க அப்பாவுக்கும் x plus 3 இருக்கும், ரிகானுக்கும் y plus 3 மாறி இருக்கும். அப்போ அதை பேஸ் பண்ணி தான் ஐ நீட் டு ரைட் த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் ஆல்சோ given எழுதுங்க. 3 years hence father age will be. அப்ப இங்கேயுமே ஃபாதர் ஏஜ் தான் சொல்றாங்க. ஃபாதர் ஏஜ் எவ்வளவு? 3 years hence-ல x plus 3 is equals to, நல்லா படிங்க, 10 years more than twice. அப்போ அதே மாதிரி தான் 10 years more than twice of ரிகான்ஸ் ஏஜ். இப்போ எவ்வளவு? y plus 3. y போடக்கூடாது. I am saying you again, first equation I am using with the help of present. Second equation I am writing with the help of after 3 years. இதுதான் முக்கியம். சரியா? இப்போ second equation start simplifying. So x plus 3 is equals to 10 plus 2 times y, 2y plus 2 3s are 6. So I can write x plus 3 is equals to 2y plus 16. So ஒரே பக்கம் அரேஞ்ச் பண்ணீங்கன்னா x minus 2y is equals to 16 minus 3 எனக்கு 13 வரும். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை கொண்டு வந்து இது கீழே அப்படியே எழுதிட்டு ஐ கேன் ஸ்டார்ட் சிம்பிளிஃபைங் டைரக்ட்லி. x minus 3y is equals to 3. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நான் சப்ராக்ட் பண்ண போறேன். அப்போ இது மைனஸ் ஆகும், இது பிளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும். சிம்பிள்ஸ் எல்லாம் அப்படியே உல்டாவா பண்ணணும். அப்போ எக்ஸும் எக்ஸும் கேன்சலா? 3y minus 2y is 1y தான். 13 minus 3 வந்து 10. அப்போ y வந்து 10 கிடைச்சாச்சு. அப்போ x கண்டுபிடிச்சுக்கோங்க. x is equals to 3 plus 3 times 10. அப்போ x is equals to 33 years. அவ்வளோதான் சம். புரிஞ்சதா பார்த்துக்கோங்கம்மா. ஏதாவது டவுட் இருக்கா செக் பண்ணுங்க. எஸ், determine the present ages கேட்குறாங்க. ஸோ ஃபைனல் ஆன்சர் as I said, write in the terms of description the present ages of Rehan is 10 years and father, அவனுடைய ஃபாதர் வந்து 33 years. அவ்வளோதான். சம புரிஞ்சுதாமா? ஸோ எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோன்றதும் இம்பார்ட்டன்ட் தான். நீங்கள் சும்மா எக்ஸ் ஒய்யோட முடிச்சுட்டுலாம் போகக்கூடாது. டிஸ்கிரிப்டிவா வேர்ட் ப்ராப்ளம் பொறுத்தளவுக்கு ஃபைனல் ஆன்சர் மஸ்ட் பி இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிப்டிவ் ப்ரெசன்டேஷன். அதோட தான் நீங்கள் கன்க்ளூட் பண்ணணும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் எக்ஸ்பிளனேஷன். புரிஞ்சுதுன்றவங்க லைக் பண்ணுங்க, புரியலன்றவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு டைம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ எப்போ சொல்றது தான், ஏஜ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்தாலே ரைட் ஹேண்ட் சைடில் வாட் ஐ எம் புட்டிங் கிளவுட் ஹியர், இதை பேஸ் பண்ணி தான் யூ நீட் டு ஃப்ரேம் த ஈக்குவேஷன். அதை மறந்துடாதீங்க. சரியா?
ஸோ தேங்க்யூ ஸோ மச். வேற ஒரு சூப்பரான சம்மில் பார்க்கலாம். டட்டா. பை.